நமது நிர்வாக சபையின் தலைவர் ஹாஜி ஜே முகமது நாசர் அவர்கள், நமது நிர்வாக சபையின் முன்னாள் செயலாளர் ஏ சௌபானந்தன் அவர்கள் சேர்ந்து ரமலான் அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்து கௌரவித்தார்கள். அல்ஹம்துலில்லாஹ். ரமலான் மாதத்தில் திராவி மற்றும் கியாமல் லைல் தொழுகையை குர்ஆன் மனனம் செய்து மிக சிறந்த முறையில் தொழுகை நடத்திட்ட நமது மஸ்ஜித் துணை இமாம் ஜனாப் எம் பயஸ் அஹ்மத் இசாரி அவர்களுக்கு நமது நிர்வாக சபையின் செயலாளர் ஜனாப் எம் ஐ அப்துல் ரஷீத் அவர்கள், நிர்வாக சபையின் முன்னாள் பொருளாளர் ஜனாப் ஏ நஜீர் அஹ்மத் இணைந்து ரமலான் அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். பணியாளர் ஜனாப் எஸ் அப்துல் காதர் கானிபாய் அவர்களுக்கு நமது நிர்வாக சபையின் துணைத் தலைவர் ஜனாப் ஏ முகமது ரஃபீக் அவர்கள், முன்னாள் பொருளாளர் எம் ஜாகிர் ஹுசேன் அவர்கள் இணைந்து ரமலான் அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். நமது மஸ்ஜித் அல் ஹிதாயா பள்ளி பணியாளர் ஜனாப் எம் ஷேக் அலாவுதீன் பசீஜான் அவர்களுக்கு நமது நிர்வாக சபையின் துணை செயலாளர் ஜனாப் எம் இஸ்மத் அலி அவர்கள், நிர்வாக சபையின் உறுப்பினர் கே எம் ஜே தமிழ் அன்சாரி அவர்கள் இணைந்து ரமலான் அன்பளிப்பு வழங்கி பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். பொன்னாடை போர்த்தி கௌரவிப்பார்கள். நாரே தக்பீர். அவர்களுக்கு நிர்வாக சபையின் பொருளாளர் அமானுல்லா அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்கள் தாப்பனருக்கு பொன்னாடை போர்த்தியை வழங்குவார்கள். அவர்களுடைய தந்தை ஜனாப் ஏ ஷேக் முஜிபுர் ரஹ்மான். அல்ஹம்துலில்லாஹ். நீங்கள் நேசிக்கும் பொருள்களில் இருந்து தானம் செய்யாத வரை நீங்கள் நன்மை அடைய மாட்டீர்கள். நிச்சயமாக அல்லாஹ் அதை நன்கு அறிந்தவனாக இருக்கின்றான். தர்மம் செய்பவருக்கு அதை விட பல மடங்கு அல்லாஹ்விடத்தில் கூலி உண்டு.